ஸோ பிளாஸ்ட்டு, திருட்டு, ஃப்ளாப்பு, இது நான் வந்துட்டு ஒரு கேவலமான ஃபோனுன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப நல்ல மினி அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக கொடுத்ததை அங்கே பெருசாக கொடுத்து அவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே இது ஏன் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா, இப்போ சில பேர் இது க்யூட்டாக நல்ல குட்டியோன்ற இஷ்டத்துக்கு நாட்ஸ் வேறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பேட்டரி லைஃப்மே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வேல்யூ ஃபார் அவேர் ப்ளஸ். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா $6 ஆமாம். செக்ஷனு 30 டேஸ்க்கான வீடியோ. ஸோ பிளாஸ்ட்டு, திருட்டு, ஃப்ளாப்பு, யூஸ்லெஸ்லேருந்து ஒரு கம்பெனியை ஷட் டவுன் பண்ணுற அளவுக்கு போன டெக் ஃபைல்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 15 டெக் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய பிராண்ட்ஸும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஸ்டாரும் தரப்போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ iPhone 13 mini, இது நான் வந்துட்டு ஒரு கேவலமான ஃபோனுன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப நல்ல க்யூட்டாக குட்டியோண்டு இருந்துட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டு ஐஃபோனில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ஃபோனாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. iPhone 12 mini, iPhone 13 mini அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக iPhone 14 லான்ச் ஆகும்போது இதை அவங்க தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரியான கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க குட்டியாக கொடுத்ததை அங்கே பெருசாக கொடுத்து அவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே இது ஏன் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல அப்படின்னா, இப்போ சில பேர் இது க்யூட்டாக நல்ல குட்டியோண்டு இருக்குது அப்படின்னாலும் சில கேமர்ஸ்க்கு வந்துட்டு இதுனா என்னது குட்டியோண்டு இருக்குது, இதில் இஷ்டத்துக்கு நாட்ஸ் வேறு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பேட்டரி லைஃப்மே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வேல்யூ ஃபார் மணியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இது யாருமே வாங்கலை. ஸோ அது ஃப்ளாப்பாக ஆயிடுச்சு. ஸோ 5க்கு 1 கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஃப்ளாப்லாம் ஆகலை. நெக்ஸ்ட்டு கூகுள் நெஸ்ட் கேம், ஓகேவா? ஸோ இந்த கேமரா வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கேமரா. இது பர்சன்ஸ், அனிமல்ஸ், மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். இப்போது இதை நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கூகுள் நெக்ஸ்ட் கேமுங்கிறது லாஸ்ட் 4 மணி நேரத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும், ஒரு ப்ராப்பரான ஃபுட்டேஜாக கொடுக்காது. சரி, இதுக்கு அவங்களே ஒரு சொல்யூஷனாக வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளானு பார்த்துடலாமா? அவேர் ப்ளஸ். ஸோ அவேரில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஸோ $6 ஆமாம். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷனு, சவுண்ட் அலர்ட்டு, 30 டேஸ்க்கான வீடியோ ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க. அவேர் ப்ளஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா $6 $12 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவேர் மாதிரி யார் திருட வரானா இல்லைங்கிறதுக்கான இது, அதுக்கப்புறம் வந்துட்டு 60 டேஸ்க்கான வீடியோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 10 நாளைக்கான 24/7க்கு ரெக்கார்ட் ஆன ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேமரா யாருக்குமே பிடிக்கல, செக்யூரிட்டி கேமரா. ஏன்னா இந்த கேமராவுக்கு போட்டியாக வந்துட்டு வைஸு, பிளிங்க் அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தேவையில்லை. அவங்களாம் அதோட இன்னும் நல்ல பெட்டர் ஆப்ஷன் வச்சுருந்தனால இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 out of 5. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2021 வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லாத ஒரு இதாக தான் இருந்துகிட்ருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க் ஜுக்கர்பர்க் வந்துட்டு ஓவர் நைட்டில் பல பில்லியனை வந்துட்டு லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு டாப் 10க்குள்ளே இருந்தார் பில்லியனர் லிஸ்ட்டில். இப்போ அவர் எங்கே 22லேயே அங்கே இருந்துகிட்ருக்காரு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது 26ல் இருந்தார், இப்போ 22ல் இருக்கார். வாட் அ டிஃப்ரென்ஸ்! 10க்குள்ளே இருந்தது 22க்கு அடித்து 10 விட்டாச்சு. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் உள்ள டேட்டாலாம் வந்துட்டு அதிகமாக லீக் ஆக ஆரம்பிக்குது. வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டாவும் லீக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்குள்ளே சண்டே மூட்டி விடுறது. இப்போ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை இருக்குன்னு அவங்க காமிப்பாங்களாமா. லைக் இப்போ ஒரு டைனோசர் இல்லை, அதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்களாமாம். ஸோ நம்ம வந்துட்டு அதை நம்ப மாட்டோம், பட் ஆனால் அவங்க வேறு மூலியமாக அதை காமிச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு அவங்க ஃபேஸ்புக்கில் வேலை பார்க்குறோட எம்ப்ளாயே வந்துட்டு இதை லீக் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதனால் இதை மூடி மறைக்கணும்னு நினச்ச நம்ம தலைவர் மார்க் ஜுக்கர்பர்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ 2021 ஃபேஸ்புக் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க வந்துட்டு இப்போது அவங்க மேலே உள்ள கோல் மேலே சொல்கிறதுக்கு பதிலாக இது மேட்டாவாக மாறுச்சு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி நைட்டாக மேட்டா அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால் மார்க் ஜக்கர்பர்க்குக்கு மூக்குலையும் மூளை இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. 4/5. நெக்ஸ்ட்டு, இவங்க எல்லாமே இங்கே டெக்னாலஜியே இல்லைங்கிற மாதிரி கூகுள் மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க இல்லாத டெக்னாலஜி எதுவுமே இல்லைல்ல. ஸோ இவங்களோட பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கூகுள் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரியான இருந்துச்சு. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் நினைக்கிற சில பேர், ஓகேவா. ஸோ இந்த கூகுள் ப்ளஸ்ங்கிறது என்ன சொல்கிறதுனா ஃபேஸ்புக்கு அகெயின்ஸ்டாக உள்ள ஒரு இது மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு பல ப்ரொமோஷன் பல கேம்பெயின்லாம் நடத்தி இது என்னென்னமோ பண்ணாங்க. பட் ஆனால் யூசர்ஸ் யாருமே இது வரவே இல்லை. நிறைய பேர் வந்தாலுமே நிறைய பக்ஸ் இருக்குது, ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படிங்கிறனால இது 2011 கொண்டு வந்தவங்க 2019 வேணாப்பா நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நிறைய டேட்டா லீக்ஸும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் அவங்களே ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 3/5. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட். நம்ம கம்ப்யூட்டர் பிசி இதில் மேக்ஸிமம் ஆஃப் த ஓஎஸ்ஸாக இருக்குது. இப்போ ஃபோன்னா ஆண்ட்ராய்டுனா இப்போது பிசி கம்ப்யூட்டருக்குலாம் மைக்ரோசாஃப்ட் தான் செம்ம சூப்பராக இருக்கும். நான் கூட ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லேப்டாப் கூட விண்டோஸ் தான் பார்த்துக்கோங்களேன், Windows 10, ஓகேவா. ஸோ செம்மையாக இருக்கும், விண்டோஸ்னாலே வெறித்தனமாக இருக்கும். ஆனால் இங்கே மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஒரு ஓஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, விண்டோஸ் விஸ்டாங்கிறது. எக்ஸ்பிக்கு அப்புறம் வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வெறித்தனமான ப்ரொமோஷன், செம்ம ப்ரொமோஷன், எல்லா இடத்துலையும் இதுக்கான ப்ரொமோஷன் ஹைப்புங்கிறது ஏற ஆரம்பிக்குது. ஸோ 2007 இது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ பக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கு ஹேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு மார்க்கெட் ஷேரை வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்துட்டு அவங்களோட மார்க்கெட் ஷேரே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோஸ் விஸ்டாவை அழிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் விண்டோஸ் 7 வந்து செம்மையான ஒரு ஓஎஸ். யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு ஓஎஸ்ஸாக இருந்துட்டு அது வந்து இப்போ மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறனால 2/5 கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளாக்பெரி. இந்த பிளாக்பெரின்னு இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு தெரியாது. எனக்கே இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருந்துச்சுன்னு இந்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ இந்த பிளாக்பெரிங்கிறது 90s கிட்ஸுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்படிஷனாக இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க நிறைய நியூ கான்செப்டில் வந்துட்டு ஃபோன்ஸில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ் மேன்லாம் இந்த ஃபோனு தான்ப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹைப் ஏற்றி இதை வாங்கிட்டு இருந்தாலும் இது என்ன ஆக ஆரம்பித்தது என்றால் அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு ஆண்ட்ராய்டு வளர ஆரம்பித்தோடனே இந்த மாடல்ஸில் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் என்னமோ ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க மார்க்கெட்லேயே இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 4/5. மறுபடியும் வருகிறார் மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்டோட இன்னொரு இது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் Duo 2, ஓகேவா. இது ஒரு ஃபோனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு இந்த சாம்சங்லேயே வந்துட்டு ஃபோல்டபுள் ஃபோன் மாதிரி இப்படி மடக்கி இப்படி வச்சா ஃபோனு இப்படி வச்சா டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோன் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நடுவில் ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த கிரீஸ் மாதிரி இருந்ததுக்கே நிறைய பேர் கழுவி ஊற்றுறதுக்கு இங்கே கிளிப்பு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க. சரி அதையாவது விடுங்க, பக்ஸ் இல்லாமல் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் மேன் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்ஸு நிறைய இருந்துச்சு, செக்யூரிட்டி இல்லை, மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பீரியன்ஸு சுத்தமாக போச்சுங்கிறதுனால இந்த Duo 2 வந்துட்டு ஒரு ஃப்ளாப் தான், ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் 3/5. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாய், அதுக்கப்புறம் ஹானர். ஊர் சைடில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா US பேனு, வித்தவுட் நோ கூகுள் சர்வீஸ், அப்புறம் 5G சர்டிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணனால இந்த ஃபோன் வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹானர் செப்பரேட் ஆகுது. ஹுவாய்க்கு எனக்கு ஹானருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வித் கூகுள் சர்வீஸோடு இருந்தாலுமே ஃப்ளாப் தான் ஆச்சு. நிறைய ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி இதாகி
ஃப்ளாப் ஆகி சிக்கி நூடுல்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 5 out of 5. ஏன்னா மொத்த பிராண்டுமே க்ளோஸ் ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு OnePlus வாட்ச் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஸோ இது வந்துட்டு இந்த வாட்ச் வந்துட்டு இந்த டிசைனை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சர்க்கிளாக நல்லா க்யூட்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த வாட்ச் எதுக்கு ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா, இதில் வந்துட்டு பக்ஸ் எல்லாமே பக்குனால தாங்க ஃப்ளாப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பக்ஸு, ஃபோனோட பேர் ஆனால் தான் இன்னும் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஆனால் அது என்ன சொல்கிறது, பேரே ஆகாமல் நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸு, ஒரு 40 MB அப்டேட்டுக்கே 40 நிமிஷம் உட்காந்து முக்குதாமாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்ச் வந்துட்டு ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 out of 5. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் விண்டோஸ் தான். ஸோ இதில் விண்டோஸ் நிறையா வந்திருக்கு. சரி விடுங்க, இப்போ அவங்க நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ விண்டோஸ் ஃபோன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு 2000 2005 அந்த காலகட்டத்தில் தான் இது பயங்கரமாக சுற்றிட்டு இருந்துச்சு. iOS-ஐயும் ஆண்ட்ராய்டையும் தூக்கி சாப்பிட்ற அடுத்த ஒரு ஓஎஸாக இருந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இதை லைக் பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க. செக்யூரிட்டி நல்லா இருந்துச்சு. நோக்கியாவோட பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணாங்க. நோக்கியா ஸ்டில் ஃபோனோட மார்க்கெட்டில் இருக்காங்க, யாருக்குமே தெரியல. லேப்டாப்பில் கூட ரிலீஸ் பண்ணாங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் நிறைய பக்ஸு, எந்த ஒரு இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் லான்ச் பண்ணணும்னா செம்ம ஈஸி, ஓகேவா. ஆனால் அதில் லான்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போவே வாட்ஸ்அப் அந்த மாதிரியான ஆப் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இங்கே பற்றி நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் யூஸர் வாட்ஸ்அப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃப்ளாப் ஆகுது. 2015 அதை மேனுஃபேக்சர், அதாவது அது புதுசாக ரிலீஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணாங்க. 2019 மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 4 out of 5. இந்த 12th வந்துட்டு டெஸ்லா ரீகாலு. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்லா யூஎஸ்ல 5 லட்சம் காரை வந்துட்டு மறுபடியும் அவங்களே ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்களாமா. ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகும்போது இதோட ஃப்ரண்ட் ட்ரங்க் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் பிளைண்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் இது ரீகால் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ரீகால் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவங்க மேலே ப்ளேம் பண்ணலாம். ஸோ அதனால் 1 out of 5 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்பிள் கிளாத். ஆப்பிளில் ரொம்ப சீப்பஸ்டான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்லி 2000 ரூபா. ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும், ஆனால் அது 2000 ரூபா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பல டிஷர்ட்ஸை வாங்கிக்கலாம். எனக்கு பின்னாடி இல்லை க்ரீன் ஸ்க்ரீனாக 2000 ரூபா தான்டா. அந்த கிளாத்து குட்டியோன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் தொடச்சிக்கலாம். அது ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இல்லை துடைக்கிறதுக்குன்னு எவ்வளோ 2000 ரூபா. இது வந்துட்டு ஆப்பிளே ரொம்ப ஒரு கிரிஞ்சான, ரொம்ப ஒரு ஃபன்னியஸ்டான லான்ச்சுன்னு சொல்லலாம். இது வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இது கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. விட்டுருங்க போ அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு, ஓகேவா. இதுக்கு வந்துட்டு 3 out of 5 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துட்டு இருந்துச்சு. கேமராலாம் வெறித்தாம ஐஃபோனுக்கு நிகராக இருந்துட்டு இருந்த ஒரு பிராண்டாக இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2021 அதிகமாக பிளாஸ்டான ஃபோனே வந்துட்டு OnePlus Nord 2 தான் நினைக்கிறேன். ஸோ அதேமாரி வந்துட்டு இப்படி இப்போ பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் ஓப்போட சேர்ந்து OnePlus வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. ஸோ OnePlusனால அதை தனித்து துண்டாக காமிக்கிறது அந்த ஆக்சிஜன் ஓஎஸ். அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் இப்போ கலர் ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு ஃப்ளாப்பாக ஆச்சு. அதே மாதிரி வந்துட்டு OnePlusக்கு இருந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிட்டாங்க. 4 out of 5. எல்ஜி. ஸோ இந்த எல்ஜிங்கிறது செம்மையான ஒரு பிராண்டு. எங்கள் வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினும் சரி, எங்கள் வீட்டில் உள்ள டிவியும் சரி, எல்ஜி தான். செம்ம சூப்பரான ஒரு பிராண்டு. ஆனால் இவங்க ஃபோன் செக்மெண்ட்டில், ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே பாப்புலராக ஆகலை. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்புலன்னு ஒரு டிசைன் யூனிக்னஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நேம் ஒழுங்காக வைக்கலை. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக அவங்க ஃபோன் என்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னா எல்ஜி விங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 60,000 ரூபா. இந்த 60,000 ரூபாய்க்கு ஸ்பெக்கை சொல்லிடுறேன். IP53 தான். நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோட ஃபோன் வந்துட்டு ஒரு மிட்ரேஜ் தான்.
ரெட்மி ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இதுலேயே வந்துட்டு IP67 சம்திங் இருக்குது. அது 60,000 கொடுத்து IP53 UFS 2.1 ஸ்டோரேஜ் தான். அதேமாரி வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 756 அப்படிங்கிற ஒரு மட்டமான, அதாவது மட்டம்னு சொல்ல முடியாது, விலை கம்மியான ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரு 4000 mAh மட்டுமே தான். ஸோ அதே மாதிரி இப்படி திருப்பிக்கலாங்கிற மாதிரி இருந்தாலுமே பேட்டரி ஆப்டிமேஷன் இல்லை, ப்ராசஸர் ஒழுங்காகவும் இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு 5 out of 5 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான டெக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணது நான் அப்துல் ரஹ்மான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.